ஹாய், வெல்கம் டு கிரியேட்டிவ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், சிஓ கிளாஸ் வந்து ஆன்லைனில் எப்படி ஈஸியாக பார்த்து அது எப்படி எக்ஸாமை கிளியர் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கான ஐடியாஸ் நான் கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஆல்ரெடி லாகின் ஐடி வாங்கியிருப்பீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் இண்டிவிஜுவலாக லாகின் ஐடி சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த லாகின் ஐடி உள்ளே போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே லாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது தமிழ் ஆர் இங்கிலீஷ் நீங்கள் மாற்றிக்கலாம். சப்போஸ் நீங்கள் இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் வந்துடும். ஸோ அதில் லாகின் கிளிக் பண்ணோடனே உங்கள் இமெயில் ஐடியும் உங்களுடைய பாஸ்வேர்டை கேட்கும். அதை கொடுத்து லாகின் பண்ணி உள்ளே போங்க. ஸோ உள்ளே போனோடனே இது மாதிரி இன்டர்ஃபேஸ் தான் வரும். இதில் போனால் கோர்சஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா, இதில் நீங்கள் என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த 2 கோர்ஸ் இங்கே வந்திருக்கும். நீங்கள் டைப்பிங் ப்ளஸ் சிஓ ஜாயின் பண்ணால் 2 வந்துடும். இல்லை சிஓ மட்டும் ஜாயின் பண்ணால் சிஓ மட்டும் இருக்கும். இப்போ சிஓ கிளாஸ் நம்ம எப்படி பார்க்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் சிஓ கிளாஸ் பார்க்கணும் அப்படின்னா ஸ்டார்ட் லேர்னிங் எப்படி ப்ரெஸ் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு வரும்போது இது வரைக்கும் நீங்கள் உள்ளே போகவே இல்லைனா ஸ்டார்ட் லேர்னிங் இருக்கும், இல்லை கண்டினியூ லேர்னிங் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தா 7 யூனிட்டுக்கான கிளாஸ் இருக்கும். நமக்கு மொத்தம் சிஓவில் 7 யூனிட் இருக்குது. அந்த 7 யூனிட்டுக்கான கிளாஸ் இங்கே இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ 2 வீடியோ இருக்குது இந்த பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டரில். இது ரெண்டுத்தையும் நீங்கள் கிளியராக பார்க்கணும், ஃபுல்லாக பார்த்து முடிக்கணும். வணக்கம், நம்ம இன்னைக்கு சிஓவோட ஃபஸ்ட் டே கிளாஸு. ஸோ சிஓவில் ஃபஸ்ட்டு என்னென்ன சப்ஜெக்ட் கவர் ஆகுது, சிஓவோட இம்பாக்ட் ஓகேவா. ஸோ இந்த கிளாஸ் நீங்கள் இதில் போயிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து 2 கிளாஸ், செகண்ட் கிளாஸை நீங்கள் பார்த்து முடித்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பக்கத்தில் சிஓ கியூஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது ஓப்பன் ஆகும். இப்போ இந்த கிளாஸ் நீங்கள் ஆன் பண்ணி சிபியூன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக சிபியூன்றது அந்த போர்டுக்குள்ளது மதர் போர்டு சொல்லுவோம். இதுக்குள்ளே சின்னதாக ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டுக்குள்ளே அது சென்டராக இந்த பிளேஸ் தான் இருக்கும். அது பார்த்தா சிபியூ சொல்லுவோம், சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட். அதுதான் கம்ப்யூட்டருடைய பிரெயின் அப்படி சொல்லுவோம். அப்போ மெயினாக நீங்கள் நிறைய பேர் இது பேர் சிபியூ சொல்லுவீங்க. அது சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது வந்து கேஸ், இட் இஸ் ஒன் ஆஃப் த. ஸோ இப்போ இது மாதிரி நீங்கள் இப்போ யூனிட் டே 1 அப்படின்னு இருக்குல்ல, இதில் போயிட்டு ஆக்சுவலாக இது யூனிட் இங்கே பிக் பண்ணிங்கன்னா பேசிக் கிளாஸ். இதுக்குள்ளே மொத்தமாக ஒரு 6 வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த 6 வீடியோ தான் ஓவராலாக அந்த யூனிட் 1 கவர் பண்ணிடும். ஸோ இதுலேருந்து நீங்கள் 5-6 மார்க் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் இந்த 2 வீடியோ பார்த்து முடிச்சிங்கன்னா ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் டேக் கியூஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இந்த வீடியோ முடிச்சிட்டிங்கன்னா அப்போ தான் இது ஓப்பன் ஆகும், இல்லாட்டி அது ஹிடனில் இருக்கும். ஸோ இந்த ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சிங்கன்னா டேக் கியூஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணிங்கன்னா கொஸ்டின்ஸுக்கான ஆன்சர் நம்ம எந்த ஆன்சர் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்து பார்க்கலாம். ஸோ அடுத்தது கொஸ்டின் நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். சப்போஸ் ஒரு கொஸ்டின்ஸ் நமக்கு தெரியவில்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் போய்ட்டு நீங்கள் அடுத்த கொஸ்டின் நீங்கள் டேரெக்டாகவே இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கொஸ்டின் திரும்ப ரிவைஸ் பண்ணி மாற்றினாலும் அந்த கொஸ்டினை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ஆன்சரை அவங்களால சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ தப்பாக கொடுத்துட்டீங்கன்னா செலக்ட் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். 4th ஜென்ரேஷன் வந்து மைக்ரோ ப்ராசஸ். ஸோ நெக்ஸ்ட். ஸோ இது மாதிரி நீங்கள் எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணி முடித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ரிசல்ட் காமிக்கும். ஸோ ரிசல்ட் பார்த்துட்டு நீங்கள் ஓகே, உங்கள் ரிசல்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு 90% மார்க் ஆச்சு இருக்கணும். அது முடித்தா மட்டும் தான் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இதில் போயிட்டு நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்த்து முடியுங்க. அதுக்கப்புறம் கியூஸ்குள்ளே போயிட்டு ஸோ அந்த கியூஸ் ஒர்க் பண்ணி பாருங்கள். அதில் தப்பு ரைட் எதுவும் காமிச்சிடும். ஸோ அடுத்த டைம் திரும்ப பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆன்சர் எதுவும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ ஈஸியாக எனக்கு கிளிக் பண்ணிடலாம். அப்போ அந்த கொஸ்டின் ஃபுல்லாக நம்ம மெமரி ஆகிடும் இந்த பர்டிகுலர் ரிலேட்டட் டாபிக் வச்சு. ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அடுத்த கிளாஸ் பார்க்கும்போது சேம் தான். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சிங்கன்னா அதுக்கான கியூஸ் ஓப்பன் ஆகும். அந்த கியூஸை ஃபுல்லாக அட்டன் பண்ணி முடிச்சிங்கன்னா அந்த கியூஸில் நீங்கள் 90% மார்க் வாங்கணும். அப்போ தான் உங்களுக்கு அடுத்த வீடியோ ஆகும். ஈவன் இதே மாதிரி ஒவ்வொரு எக்ஸசைஸ் பண்ணுறது இந்த 6 வீடியோ முடிக்கும் போது இந்த டாப்பிக்கில் இருக்க எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 150 கொஸ்டின்ஸ் நான் கொடுத்துருக்கேன் ஓவராலாக ரிப்பீட்டட். அதாவது இந்த கீவேர்ட்ஸை பேஸ் பண்ணி மொத்தமாக இருக்கிற 150 கொஸ்டின்ஸ் நீங்கள் இந்த சப்ஜெக்டை முடிக்கும் போது கற்றுட்டு இருப்பீங்க. ஸோ அப்போ கம்ப்யூட்டர் பற்றி பேசிக்காக யார் என்ன கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் பேச முடியும். அது மாதிரி இப்போ யூனிட் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் யூனிட் 2 ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ யூனிட் 2 அதே மாதிரி சேம் தான். உங்களுக்கு வீடியோஸ் நான் லோட் பண்ணிவிடுவேன். ஸோ அதுக்குள்ளே போனால் அந்த பர்டிகுலர் வீடியோ பார்த்தோன்னே அடுத்தது கிளாஸ் வரும். இது மாதிரி ஒவ்வொரு செக்ஷனாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதை முடித்தாலே 100% இதில் ப்ராக்டிக்கல் வீடியோ வந்துடும். இதில் முடித்த உடனே ஒவ்வொரு யூனிட் கீழே வந்து அதுக்கான ப்ராக்டிக்கல் கிளாஸ் என்னவோ அது கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ மொத்தமாக 38 ப்ராக்டிக்கல் வரும். அந்த 38 ப்ராக்டிக்கலில் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்ற டீட்டெயிலோட உங்களுக்கு இதில் கீழே கிளாஸ் இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு ஒன்றா நீங்கள் முடித்த உடனே இந்த தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் இந்த செக்ஷனில் நீங்கள் கிளியர் ஆகிடுங்க. தெரியல வந்து உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்டாலும் பதில் சொல்ல முடியும். எனக்கு தெரிய சொல்ல நமக்கு 41 மார்க்கு. அந்த 41 மார்க்கில் நீங்கள் ஒவ்வொரு யூனிட்லேயும் 151 மார்க்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க. அதை வச்சு தான் உங்களுக்கு வரும். அப்போ அந்த 151 மார்க் நீங்கள் கிளியராக இருந்தாலே போதும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு டைப்பிங் எப்படி பாஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டீங்க உங்கள் கோர்ஸ்லேயே போங்க. நீங்கள் பார்த்தா டைப் ரைட்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஷார்ட் லேர்னிங். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எங்கே போய்ட்டு உங்களுக்கு பேசிக் இப்போ தான் நீங்கள் டைப்பிங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா அப்படியே இங்கிலீஷ் கிளிக் பண்ணி இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணால் கூட இன்றைக்கி அப்புறம் ஸ்டார்ட் பண்ணாலும் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். ஆனால் 2 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். ஜஸ்ட் இதில் 1 hour கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேசிக்கில் ஒரு எக்ஸசைஸாக கம்ப்ளீட் பண்ணி முடியுங்க. ஸோ முடிஞ்சால்
1.5 எக்ஸஸ் 2 எக்ஸஸ் நீங்கள் எதில் விட்டாலும் பரவாயில்ல. சப்போஸ் நீங்கள் பாதி அடிச்சுட்டு வெளியே வந்தாலும் அதுலேருந்து தான் இருக்கும். நீங்கள் போய் பிக் பண்ணிவிட்டு இந்த எக்ஸசைஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த எக்ஸசைஸ் முடிச்சிங்க அப்படின்னா இதில் கேப்ஸ் ஆன் தான் செக் பண்ணிங்க. ஸோ இந்த ப்ராக்டிஸ் முடிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு இது ஃபுல்லாகவே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி போகணும். இல்லைன்னா ஆப்ஷனுக்கு பார்த்தா உங்கள் ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். சப்போஸ் எனக்கு பெருசாக வேணும்னா இந்த ஃபாண்ட் சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வந்து நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து பண்ணிக்கலாம். இல்லை பாஸ் பண்ணிக்கலாம், திரும்ப ரன் பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷன் இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அக்யூரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து அக்யூரன்ஸ் வந்து 90% நீங்கள் கொண்டு வரணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு இந்த லெவல் கம்ப்ளீட்னு அர்த்தம். இது ஒரு லெவல் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நீங்கள் 90% அக்யூரன்ஸ் எடுத்தால் மட்டும் தான் உங்களால் அடுத்த லெவல் மூவ் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, டே 1ல் பண்ணுறீங்க வரனா திரும்ப தான் அடிச்சாகணும். ஸோ இது கண்டிப்பாக 90% அக்யூரன்ஸ் கொண்டு போய் இது உங்களுடைய கவனம் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக அடிக்கிறதுன்னு இருக்காது. அந்த டிஸ்பிளேல பார்த்து டைப் பண்ணணும். கீழே இருக்க கீபோர்டை கண்டிப்பாக பார்க்கக்கூடாது. கீபோர்டை பார்க்காம மேலே இருக்க டிஸ்பிளே மட்டும் பார்த்துட்டு என்ன ஸ்பிங்கர் இங்கே நோட் பண்ணிக்கிறாங்க பாருங்க. ஸோ இந்த ஸ்பிங்கரை பேஸ் பண்ணி தான் அடிக்கிறோம். ஸோ எந்த விரலுக்கு எந்த லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே கொடுத்துருப்போம். ஸோ இங்கே ஒவ்வொரு லெட்டர் அடிக்கும்போது கீழே லெட்டர் ஹைலைட் பண்ணி காமிக்கும். அந்த லெட்டரை பேஸ் பண்ணி தான் நீங்கள் அடிக்கணும். இதுதான் நீங்கள் முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டியது. ஸ்க்ரீனை மட்டும் தான் பார்க்கணும், கீழே கீபோர்டை பார்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன ஃபிங்கர் எந்த லெட்டருக்கோ அதை கண்டிப்பாக மாற்றக்கூடாது. ஸோ அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபிங்கர் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே வந்துட்டு இருக்கும், அதை ஃபாலோ பண்ணிங்க. ஸோ இது இங்கிலீஷ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் நீங்கள் தமிழ் பண்ணணும் அப்படின்னா சப்போஸ் இது ஒரு ப்ராக்டிஸ், டெய்லியுமே இதில் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் தமிழ் பேசிக்கில் போயிட்டு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ தமிழ் பேசிக் பார்த்தா 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து 99 மெத்தட் ஒன்று இருக்குது, இன்னொரு டைப்ரைட்டிங் மெத்தட்னு சொல்லிருக்கு. ஆல்ரெடி டைப்பிங் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கவங்க, ஆல்ரெடி டைப்பிங் எனக்கு மெத்தட் தெரியுன்றவங்க நீங்கள் டைப்பிங் மெத்தட் போடுங்க. இதுக்கு இப்போ தான் நான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க 99 மெத்தடில் போயிடும். ஓகேவா? ஸோ ஃப்ரெஷ்ஷாக டைப்பிங் கம்ப்யூட்டரில் தமிழ் அடிச்சதே இல்லை அப்படின்றவங்க 99 மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் தமிழ் பண்ணியிருக்கேன் அப்படின்றவங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி ஆஸ் பர் கீபோர்டு எப்படி இருக்கும், அந்த டைப்பிங் மிஷின் எப்படி இருக்கோ அதே மாதிரி கீபோர்ட்ஸ் இதில் இருக்கும். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் மெத்தடு. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் அது மாதிரி ஷார்ட் எக்ஸாம் கொடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே உங்களுக்கு ஃபிங்கர் காமிக்கும். ஸோ எந்த ஃபிங்கர் நம்ம யூஸ் பண்ணணுன்றது ஸோ இங்கே பார்த்துங்க கீழே. ஓகே, ஹைலைட் பண்ணி காமிக்க பாருங்க. ஓகே, ஸோ இங்கேயும் நமக்கு அதே மாதிரி சேம் அக்யூரன்சி நம்ம எவ்வளோ கொண்டு வரணும்னா 90% அக்யூரன்சி கொண்டு, நம்மளோட டார்கெட் வந்து 90% அக்யூரன்சி கொண்டு வரதா இருக்குமாலாண்டி நமக்கு ஸ்பீடாக அடிக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும். நீங்கள் உங்கள் ஸ்பீடாக அடிக்கணும்னு நினைக்காதீங்க. இப்போதைக்கு நீங்கள் ஃபிங்கர் மெமரி பண்ணுறீங்க, எந்தெந்த விரலுக்கு என்ன கீன்றதா மெமரி பண்ணுறீங்க. ஆனால் ஸ்பீடு முக்கியம் கிடையாது. இப்போ நம்ம அக்யூரன்சி வந்து 90% கொண்டு வரணும். அதே சேம் டைம் கீபோர்டை கீழே பார்க்கக்கூடாது, ஒன்லி டிஸ்பிளே மட்டும் தான் பார்க்கணும். அந்த எந்த ஃபிங்கரோ அந்த ஃபிங்கர் மட்டும் யூஸ் பண்ணி இந்த ப்ராக்டிஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ இதை முடிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இது வந்து ஃபஸ்ட்டில் நீங்கள் இந்த 2 எக்ஸசைஸ் முடிச்சாகணும். அதாவது தமிழும் இங்கிலீஷும் பேசிக் ப்ராக்டிஸ் முடிங்க. பேசிக் ப்ராக்டிஸை நீங்கள் ஒரு 50 டேஸ்க்குள்ளே முடிச்சிருக்கீங்க. 30 டே ஆக்சுவலாக வந்து எக்ஸாம் சென்டர் அப்ளை பண்ணிருங்க. ஒரு டைம் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ஒரு 2 மந்த்துக்குள்ளார ஒரு 50 டேஸ்க்குள்ளார நீங்கள் இந்த 2 எக்ஸசைஸும் முடிச்சாகணும். இந்த 50 டேஸ்க்குள்ளே முடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எதுக்கு போயிடலாம்னா இந்த ஸ்பீட் எக்ஸாம் போயிடலாம். ஸ்பீடில் போயிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சேம் இந்த ஸ்பீட் அடிக்கும்போது என்ன கண்டிஷன்ஸ் பாருங்கள், 98% அக்யூரன்சி வரணும். ஸோ நீங்கள் பேசிக் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கான அக்யூரன்சி வந்து 90%. ஸோ ஸ்பீடில் பண்ணும்போது நமக்கு 98% வந்து அக்யூரன்சி கொடுக்கணும். ஸோ அப்போ தான் நீங்கள் எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? டைமிங் வந்து 10 மினிட்ஸ் வரணும். ஓவரால் நமக்கு எவ்வளோ மினிட்ஸ் யூஸ் பண்ணால் 10 மினிட்ஸ் எடுத்துடும். எரர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அலோட் 35 மிஸ்டேக் இருக்கும். வேர்ட்ஸ் ஃபார் மினிட்ஸ் வந்து 30 வரணும். இதான் ரூல்ஸு. ஸோ 98% வந்தாலே இது எல்லாமே கரெக்டாக வந்துடும். ஸோ எங்களுடைய எய்ம் வந்து எரர் வந்து 98%. இதில் வந்து நீங்கள் ஸ்பீடாக தான் அடிக்கணும். பட் உங்களுடைய எண்ணம் வந்து மெயினாக வந்து தப்பு இல்லாமல் அடிக்கணும் அப்படின்னு ஒரு ஃபோக்கஸில் அடிங்க, கண்டிப்பாக கொண்டு வரலாம். ஸோ இந்த ஸ்பீட் ப்ராக்டிஸ் இதேமாரி சேம் தமிழ் அண்ட் இங்கிலீஷு ரெண்டுத்துக்குமே நீங்கள் கொண்டு வரணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஸ்பீடு இருக்கும். தமிழ் ஸ்பீடில் நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் இப்போ ஸ்டார்ட் ப்ராக்டிஸ் பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் என்ன மெத்தட் ஆஃப் அங்கே ட்ரைனிங் எடுத்தீங்களோ 99 மெத்தடா இல்லை ஓல்டு டைப்பிங் மெத்தடா, 99 மெத்தட் 99 செலக்ட் பண்ணுங்கள். ஓல்டு டைப் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இங்கே ஓப்பன் ஆகிடும். இந்த ஸ்பீட் நீங்கள் டைப் பண்ணலாம். இந்த ஸ்பீடை டைப் பண்ணுறதுக்கு 10 மினிட்ஸ் எடுத்துக்கணும். ஓகேவா? அக்யூரன்சி 98% வரும். மேக்ஸிமம் மிஸ்டேக்ஸ் ஆஃப் 35. ஸோ நீங்கள் 25க்குள்ளே இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும். 35ன்றது பாஸ் மார்க். ஓகேவா? அதனால் 35 நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ அதோட கம்மியாக ஒரு 25 மிஸ்டேக் அடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிங்க. ஓகேவா? ஸோ இது ஈஸியாக நீங்கள் 2 எக்ஸாமும் இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு உங்களுக்கு 1 மந்த் ப்ராக்டிஸ் இருக்கும். ஓவராலாக 3 மந்த் நீங்கள் முழு எஃபெக்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த 2 எக்ஸாமும் கிளியர் பண்ண முடியும். ஓகேவா?
அப்போ இதில் என்ன சப்ஜெக்ட் கவர் ஆகும் தெரியுது உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதுக்குள்ளே நமக்கு தேரி அண்ட் ப்ராக்டிகல் ரெண்டுமே கவர் ஆகிடும். ஸோ தேரியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ் ரூல்ஸ்லாம் முன்னாடி சொல்லியிருப்பேன். தேரியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 41 மார்க்ஸ் வரும். அந்த 41 மார்க்ஸ் இதிலே இருக்கும் அந்த வீடியோ. உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் எப்படி நடக்கும் அப்படின்ற வீடியோலாம் உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவிலே உங்களுக்கு கொடுத்துருப்பேன். என்னென்ன சப்ஜெக்ட், எவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்க, கொஸ்டின் மெத்தட் எப்படி இருக்குன்றதுலாம் இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இதில் போய் நீ பார்த்தாலே வந்து எக்ஸாம் பற்றி கிளியர் நோட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணாலே கண்டினியூவாக ஒரு 2 hours. ஸோ இது இல்லாமல் 2 hours இந்த எஃபெக்ட் போடாமல் தேரிக்கு கண்டிப்பாக ஒரு 1/2 hour நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். அதாவது நான் சொல்கிறது வந்து ப்ராக்டிக்கல், அதாவது டைப்பிங் மட்டும் தான் உங்களால் டெய்லி 2 hours ஸ்பெண்ட் பண்ண சொல்கிறேன். அதுக்கப்புறம் தேரிக்கு ஒரு 1/2 hour நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம இந்த எக்ஸாமை 3 months கிளியர் பண்ணலாம். ஸோ இது வந்து வெரி லாங் டைம் எக்ஸாமு. இதை ஷார்ட் டைமில் முடிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு எஃபெக்டிவாக கண்டினியூவாக டெய்லி ஒர்க் பண்ணால் மட்டும் தான் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்போ கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஸ்பீடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் தேரி அண்ட் ப்ராக்டிகல் கிளாஸ் ஒரு 1/2 hour பார்க்கணும். ஒரு 2.5 hours நீங்கள் டெய்லி ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இந்த 3 months உங்களால் கிளியராக முடிச்சிக்க முடியும். ஓகேவா? தேங்க்யூ.